இந்த மாநாடெல்லாம் ஜாதிகளை கவர்வதற்கு இது மரங்களின் மாநாடு என்ன ஜாதியை கவர்றதுக்கு இருக்குது. அது எனக்கு பல சப்ஜெக்ட் தெரியும். இந்த அளவுக்கு எந்த சப்ஜெக்டையும் டிஸ்கஸ் பண்ணதுக்கு மற்ற சிஎம் கேண்டிடேட் யாரும் இல்லை. நான் தான் இதில் எக்ஸ்ட்ராடினரியாக நிற்கிறேன், அறிவுபூர்வமாக நிற்கிறேன்னு ஒரு க்ரீன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, பச்சை கட்சின்னு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குன்னே ஓட்டு விடும்ல, அந்த மாதிரி என்வைரன்மெண்ட்டு இதுக்காக நிற்கக்கூடிய ஒரு ஆளுன்னு சுற்றுப்புற சூழல் ஆய்வாளர்கள், இது சமூகம் கடந்து இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவனாட்டு மக்களுக்காக, நாட்டு நடப்புக்காக, நாட்டு நலனுக்காக சிந்திக்க தலைவங்கிற அந்த ஒரு எலிவேட்டட் இமேஜ் கொடுக்கறதுக்கு தான் மரங்களின் மாநாடு. மரங்களுக்கு என்ன ஜாதி இருக்குது? சரி, ஆனால் இந்த மாதிரி செய்கிறவர் நடுநடுவில் கடுமையாக விஜய் கேலி பண்ணுறாரு. ஏன் விஜய் கேலி பண்ணுறது கமலஹாசனை எதிர்கொண்ட மாதிரி விஜய் எதிர்கொள்கிறது மிகுந்த பெரிய பலன் அவருக்கு கொடுக்கும். மற்றவங்க ஒரு டெசல்ட்ரி அவுட்லுக்கில் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை வச்சு பெருசாக பார்க்குறாங்க. ஆனால் ஆஸ்பிரேஷன் ஸ்போர்ட்ஸ் தான் ஓட்டு.